ஹலோ மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடி கிரிஞ்சானனால அந்த வீடியோவை ப்ரைவேட்டில் போட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்ப மொக்க. அது எதுக்கு போட்டேன்னு தெரில. சரி போடுமே அப்படின்னு போட்டு விட்டேன். சரி விடுங்க. என்னென்னா இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்க்குறக்கு போகிறேன். ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல் போயிட்டுருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடக்குது. நான் கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூரில் இங்கே எஸ்என்ஆர் அந்த இவனை என்னதான் பண்ற ராமகிருஷ்ணா அவங்க பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த கிரவுண்ட் யாருக்குன்னா சென்னை சேப்பாக்கு அப்புறம் இன்னொரு யாரோ டீம் ஐ ட்ரீம் திருச்சின்னு நினைக்கிறேன். அவங்க டீமுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச்சு 15th June 2023. அது பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் காரணம் இல்லை, என் தம்பி தான் காரணம். வந்து டிக்கெட் போடணுன்னா போகலாம் மேட்ச் பார்க்குறதுக்கு, நம்ம பார்த்ததே இல்லைல்ல, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னா. சரி நம்ம ஒரு சான்ஸ் பார்ப்போம் டிக்கெட் இருக்கா அப்படின்னு பார்த்தா டிக்கெட் இருந்துருக்கு. சரி போட்டாச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா அது ஒரு விலாக எடுத்து போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது சும்மா ஒரு ஸ்டெப்பு தான். அப்புறம் வேர்ல்டு கப் வேறு வருது, பார்ப்போம் வேர்ல்டு கப் போகிறோமா என்னென்னு. பட் ஏதோ ஒரு மேட்ச்சு கண்டிப்பாக போயிடலாம். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆச்சு. நம்மளுக்கு ஒரு 7 மணிக்கு தான் மேட்ச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தம்பியை பிக்கப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிரவுண்டுக்கு தான் போகணும். போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது, ஒரே எக்ஸைட்டு. நேற்று நைட் வேறு தூக்கமே இல்லை ப்ரோ, சீரியஸாகவே வெக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து இங்கே லோக்கல் மேட்ச் தான் பார்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட் டைம் போய் ஸ்டேடியத்தில் உட்காந்தேன். இது வரைக்கும் நான் அந்த கிரவுண்டுக்கே போனது, அந்த காலேஜே இங்கே இருக்குன்னு தெரியாது ப்ரோ ஃபஸ்ட் எனக்கு. சரி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 5:20 ஆச்சு. 5:20 பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் குறைஞ்சி தான் இருக்கும், ஏன்னா நம்ம மேக்கப்பெல்லாம் பண்ண மாட்டோம் அவளுக்கு. அதனால நமக்கு நல்லா இருக்காது. சரி அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மணி நீ கொஞ்சம் கம்மன் இருந்தேன்னா ஒரு 2 நிமிஷம் வீடியோ எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுவாங்க. போய் மேட்ச் பார்த்துட்டு அப்புறம் வருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேட்ச் பார்க்குற கிளம்புறோம். நம்ம மாமா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டரை அடித்து பிடிங்கியாச்சு. அடுத்து வெளியே நின்றுட்டுருக்கு, தலைவனை காட்டுறேன். அவங்களோட தான் போகிறேன். இவர் தான் காரணம். பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தாச்சு. ஸ்ப்ளெண்டர் மாமா கிட்ட இருந்து அட்டையை போட்டான்னு சொன்னால அந்த வண்டி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். ஐ ட்ரீம் திருச்சின்னு சொல்லிட்டேன். அது ஐ ட்ரீம் திருப்பூர். ஏன்டா கரெக்டாக திருப்பூருக்கு மேட்ச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம போகலாம். கிளம்பியாச்சு. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே பார்க் பண்ண ரொம்ப டிராஃபிக் ஆகும்ட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் கிரவுண்டுக்கு. வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் போலீஸ் ப்ரொடக்ஷனும் இருக்குது, நிறையாவே இருக்குது. அதே மாதிரி நிறைய பயங்கரமாக டிராஃபிக் ஆகிட்டுருக்கு. ஸ்டேடியத்துக்குள்ளே போயிட்டு காமிட்டு ரொம்ப நேரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ப்ரோ லைட் தெரியுது, ஒன்று தெரியுது. காலேஜுக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா என்ட்ரி இருக்குது. டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி காமிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே வந்தாச்சு. இது கிரவுண்டே இல்லை, இப்போ காலேஜுக்குள்ளே தான் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும்னு நினைக்கிறேன் கிரவுண்டுக்கு. வேறு லெவல். ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இவன் வந்து எது என்ன டப்பா மேட்ச்சு அப்படின்னு பரவாயில்ல அப்படிங்கிறான் என் தம்பி வேறு. ஆனால் எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. எல்லாம் காலேஜ் முடிஞ்சு எல்லாம் ப்ரொஃபஸர் கிளம்பிட்டுருக்காங்க. ஸ்டேடியம் கண்ணுக்கு தெரிகிறது ப்ரோ. இங்கே இருக்குது ப்ரோ, ஸ்பெக்டேட்டர் என்ட்ரி. இப்போ யார் வேண்டாண்ணா ஹாஸ்பிட்டல் ஃபீஸு 1500 ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் வாங்கினாங்க. தெரியல எங்கேருந்து, நான் உள்ளே போனால் தெரியும். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஒரு 4 கொடுத்துருச்சு. இத்தனை வச்சுட்டு என்ன ப்ரோ நம்ம பண்ணுறது, விற்ற தான் காட்டணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு கேட் 3 பார்த்து இது கேட் 3யா? கேட் 6 என்ன தெரியுது, டிக்கெட்லேயே எடுக்க முடியலாண்ணா. கேட் 6டா நம்ம தம்பி. இங்கே பாரு, இதுதான்டா. இது நமக்கு எங்கேயும் என்ன தம்பி அந்த ஃபீல்ட் செட்டு? போலீஸ் படைகளாக கூச்சிருக்காங்க. என் தம்பிக்கு வந்திருக்கிற எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் அஸ்வின். ஆஷனாவை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கான். நம்மளை ஏதோ அகல பாதாளத்தில் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 என்ட்ரி இருக்குது, பின்னாடி தெரியுதா? அது வரைக்கும் 5. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றையும் காணும். ஏதோ ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்குது. இந்த முட்டு சந்துக்குள்ளே போயிட்டு ரைட்டு திரும்ப போகணும். கேப் எங்கே தராங்களா தம்பி? எனக்கு கேப்பே தரலப்பா. ஆஹா, இத்தனை தந்துருக்காங்க, கேப் தராமல் மறந்துட்டாங்க. கேப் வாங்கியிருக்கலாம் நினச்சேன்.
ஒரு 4-5 6-4 கொடுத்துருக்காங்க. தம்பி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அதை வாங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அப்பப்பா என்னப்பா கேட் 6 எங்களுக்கு பாருங்க எங்கேயோ இருக்குது, நடக்க முடியல, மூச்சு வாங்குது கொஞ்சம் வயசு. டீம் பன்ஸ் வந்தாச்சு. ஆனால் டீமுக்குள்ளே ஆளுகள் யாரையும் காணும். இருந்திருந்தால் ஒரு சான்ஸ் பார்த்துருக்கலாம். முன்னாடியே வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். முன்னாடியே வந்திருந்தால் கண்டிப்பாக யாராவது ஒரு தெரியாத பார்த்துருக்கலாம். லைக் கோவை கிங்ஸ் பஸ். ஸ்டேடியத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸ்டேடியம்னு சொல்ல முடியாது ஏன் ப்ரோ, ஓரளவுக்கு நல்லா மாசாக இருக்கானா, வேறு லெவலில் இருக்குது. என்ன தம்பி 6 எல்லாம் கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது. எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக. யாரை காட்டுறதுனே தெரில. சரி சும்மா யாரையாவது காட்டுற பாருங்க. எங்க? ஆமாம் ப்ரோ ப்ரோ. ஆனால் அவர் இவருன்னு சொல்லுங்க ப்ரோ, ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, யூடியூப்பில் போடுங்க ப்ரோ. ப்ரோ வெக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாமா? காது மேலே அப்படி அனுப்பிடுவாங்க. உழுக்கணுன்னு இருக்கு பால். வாம அப்போ எங்க விஜய் சங்கர் எங்க பிச்சு போட்டு கொடுத்துட்ருக்காரு நம்மால். தோனியா? யோபி. ஆமாம் அவரை காணோம். ஆனால் பிச்சில் அங்கே பாரு, அங்கே இருக்காரு பிச்சுக்குள்ள. ப்ரோ என்னோட கேமரா உடையுதுங்க ப்ரோ. உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வெக்ஸாக இருக்குது. இங்கேயே இப்படி இருக்குது. இப்போ சென்னை, பெங்களூரு, மும்பை வான்கடை ஸ்டேடியம்லாம் போனோம்னா தட்டி எழுப்பும்னு நினைக்கிறேன். ஏன்டா தம்பி வெக்ஸ் பண்ணி விட்ருவோம் மும்பை வான்கடையெல்லாம் போனோம்னா. செம்ம. அதுலேயும் மியூசிக்கு பிஜிஎம் எல்லாம் வேறு லெவல் தட்டி எடுக்கிறாங்க. பார்ப்போம் மேட்ச் ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாஸ் ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் காட்டுற வீடியோவில் போட்டிருக்கேன். ஏகப்பட்ட வீடியோ எடுத்துருப்போம். ரொம்ப நேரம் போகும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. போர் அடிச்சிருந்தால் மறந்துடாதீங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நம்ம சஷ்டிகா ராஜேந்திரன் அவங்க பார்த்தேன். ஒரு செல்ஃபியை போட்டாச்சு, ஒரு ஸ்டோரியை போட்டாச்சு. அவங்களோட ஃபோட்டோ யூடியூப் வீடியோவில் காட்ட முடியும்னா காட்டுறேன், பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். எங்க பார்க்கவே இல்லை. ஓ ஹலோ முத்து ப்ரோ. சொல்லாமல் கொள்ளாமல் இருந்தாரு. இப்போ போய் பிச்சை பாப்பா இருப்பாரு. பிச்சு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ. அப்புறம் தூரம் போகாத, கேட்ச் பிடிக்கும்போது தள்ளி விட்டுருவோம் நாங்கள். சப்போஸ் கேட்ச் வந்துச்சுன்னா ஜெகதீசனா கேப்டன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாஸ் போக போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டின வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாஸ் போடுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. டாஸ் போட போகிறாங்க. வேறு யார் இதை ஆடிட்டு இருக்கிறது? விராட் கோலியாக இருந்துச்சுன்னா இப்போ இருக்கும் இந்த இடத்துல. என்ன தம்பி அங்கே பேசுகிறீங்க கேட்க மாட்டேங்குது. மிஸ்டர் பத்ரி ப்ரோ, அப்போ எதாவது போய் திங்கிற வாங்கிட்டு வந்து உட்காந்துக்கலாமா ப்ரோ? இவ்வளோ ஸ்பீடாக தான் போடுவானா விஜய் சங்கர்? இப்போ போடுறது விஜய் சங்கர் தானே பவுலிங்கு. ஸ்ரீராம் டிஎன்பிஎல் 2023ல இன்னைக்கு சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் விளையாட போறாங்க. ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் எதிரா நம்ம கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா கிரவுண்ட்ல இருக்கோம். என்னோட ஃபார் எண்ட்ல மிஸ்டர் சரவணன் ரெப்ரசென்டிங் த சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், ராகுல் representing I Dream Tirupur Tamils, match referee Arjun Kripal Singh, the two tails it is. Sai Kishore, அடுத்த டாஸ் வின் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க?
நாங்கள் பேட்டிங் ஆட போகிறோம். ஐ ட்ரீம் திருப்பூர் பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ண போகிறாங்களாமா. பார்ப்போம் எவ்வளோ ஸ்கோரு செட் பண்ணுறாங்கன்னு. நானி ஜேம்ஸ் போயிட்டு இருக்காரு. பொண்ணை கட்ட விட்டது. நாம கேட்ட ஒருத்தரை விசிறியே ஆட்ட மாட்டீங்க, என்ன நாசமா கத்துவீங்களா? ஸ்ரீராம் கேபிட்டல் தமிழ் பிரீமியர் லீக் 2023 இன்னைக்கு மேட்ச் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வெர்சஸ் ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ். ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுடைய மேட்ச் அபிஷியல்ஸ் அவங்களை தொடர்ந்து நம்மளுடைய பிளேயர்ஸ் எல்லாமே சும்மா சூறாவளி மாதிரி களத்துல இறங்க போறாங்க. ரெண்டு டீமும் வேற லெவல் பேட்டிங் நமக்காக காட்ட போறாங்க. பட் அதுக்கேற்ற எனர்ஜி நம்ம கோயம்புத்தூர் மக்கள்னாலே சும்மா கெட்டுதான். அந்த வகையில நம்ம ஊரு நம்ம கெட்டு அதோடைய சைன் சொல்லலாம். சோ இப்ப நான் நம்ம ஊர்ல சொன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கெட்டு சொல்ல ரெடியா? ஓகே ரெடி 1 2 3 நம்ம ஊரு. நீ எந்த கேட்டு? நான் 6th கேட்டு. நான் ஆப்போசிட்ல இருக்கேன். அங்க அந்த இது பக்கத்துல இருக்கேன். எனர்ஜி வந்து டவுனா தான் இருக்கு. எனிவேஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்காக ஹரிஷ் குமார் பவுலிங் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ்க்காக ஓபனர்ஸ் துஷார் ரஹேஜா அண்ட் சதுர்வே. அங்கே பாரு தம்பி பிளேயர்ஸோட இதெல்லாம் போடுறாங்க. Congratulations guys. And இவ்ளோ சூப்பரா கிராண்டா நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணமாக கூடிய நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ் இப்ப தேங்க் பண்ணக்கூடிய போகலாமா? அதான் தெரியுறாங்க. ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எண்டு கார்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சு. எண்டு கார்டு போட்டுருவோம். ஏன்டா காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு, லொக்கேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடுத்தது அந்த வீடியோ அந்த மேட்ச் போன அன்னைக்கு எடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி. இன்னைக்கு 22ஆம் தேதி இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. இந்த வீடியோ இனி நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி எத்தனை 30ஆம் தேதி போஸ்ட் பண்ணுவேன்னு. ஆட 15ஆம் தேதி எடுத்த வீடியோ 30ஆம் தேதி போஸ்ட் பண்ணால் எவன் பார்ப்பான்? இப்படியெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இருக்குது டைம் இல்லாமல் பிஸி கொஞ்சம் நிறையா ஒர்க் ஹெவியாக இருந்தனால பார்த்தீங்கன்னா எடிட்டும் பண்ண முடியல, எண்டு கார்டு வீடியோவும் போட முடியல. அன்றைக்கி நைட் என்ன ஆச்சுன்னா வந்துட்டோம், ரிட்டர்ன் வந்த வழியில் ஒரு கடையில் பிரியாணி வந்து சாப்பிட்லான்னு அவன் வேண்டான்ட்டான். சரின்னு பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு குப்புன்னு ஒரே படு தூங்கியாச்சு. காலையில் எழுந்தமா அப்படியே படப்படப்படப்பண்ண வீடியோ இருக்கிறதே மறந்துட்டேன். அடடா நம்ம தான் வீடியோ எடுத்திருக்கோமே, யூடியூப்பில் போடணுமே, எடிட் பண்ணணுமே அப்படின்னு 2வது நாள் நான் வந்துச்சு 16ஆம் தேதி. சரி பண்ணிக்கலாம் ஈவினிங் அப்படின்னு விட்டேன்.
அப்புறம் 22ஆம் இன்னைக்கு தான் ஃப்ரீயான. இன்னைக்கு ஞாபகம் வருது எண்டு கார்டே நம்ம பண்ணலை அப்படின்னு. எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது எண்டு கார்டே எடுக்கலன்னு. ஹோஸா இப்போ எண்டு கார்டு இதுதான் எடுத்துட்டு இருக்கேன். இது எடிட் பண்ணி அது கூட லிங்க் பண்ணி அப்புறம் 2-3 ஐட்டத்தை உள்ள இறக்கி அப்புறம் அந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணால் வியூஸ் போகாது, ஒரு 5, 6, 7 போகும். 15ஆம் ஒரு ஈவினிங்கில் 15ஆம் வாய்ப்பில்லை, ஒரு 16, 17ஆம் போட்டு வந்தோன்னா கொஞ்சம் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கலாம். இப்போ ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தாலும் பார்க்குறது ஒரு 10 பேர் பாருங்கள், அவ்வளோதான். அடுத்த இப்படி வாரத்துக்கு ஒரு வீடியோ நல்ல வீடியோவாக போடுறதுக்கு எப்படியா ட்ரை பண்ணுறேங்க. சீரியஸாகவே இந்த யூடியூப் சேனலில் வந்து வீடியோ போடுறதே நான் மறந்துடுறேன். ஒரு கன்யூஸாக ஒரு 5-6 வீடியோ போட்டோன்னா வந்து ரெகுலராக வீடியோ போடுறக்க ஆரம்பிச்சிடுவேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடக்கம் தான், மன்னிச்சுக்கோங்க. வீடியோ போடுறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.